Hello viewers, welcome to Super Prime. Example 1.17 பார்க்கலாம். Let f be a function from R to R defined by f of x equal to 3x minus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f of x equal to 3x minus 5 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a,4 1,b belongs to fன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது fல வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ஆர்டர் பேரில் எழுதுவோம் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே வந்து fல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா a,4 அப்போ a கொடுத்துருக்காங்க, இங்கே bன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த a உடைய வேல்யூ இந்த b உடைய வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, எப்போவுமே ஆர்டர் பேரில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ x உடைய வேல்யூவாக இருக்கும். இந்த x உடைய வேல்யூவை f of xல சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு வர ஆன்சரை தானே நம்ம அது கமால போடுவோம். ஸோ இது f of x வேல்யூ. ஓகே, இது x உடைய வேல்யூவாக இருக்கும், இது f of x வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், a,4னா இது வந்து x வேல்யூ, இது வந்து f of x வேல்யூவாக இருக்கும். சரி, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to 3x minus 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ f of x வேல்யூ என்ன, 4ஆ. இங்கே பார்த்தீங்கன்னா 3 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், -5ன்னு போட்டுக்கலாம். நமக்கு என்ன வேணும், ஏ தானே வேணும். ஸோ இந்த 3a அப்படியே இருக்கட்டும், இந்த -5வை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. இப்போ +5 ஆகிடும். ஸோ 4 + 5 அப்படின்னு கிடச்சிரும். 4 + 5 என்ன கிடைக்கும், நமக்கு 9ன்னு கிடைக்குமா. இங்கே 3a இருக்கும். நமக்கு என்ன வேணும், ஏ தான் வேணும். ஸோ இங்கே மல்டிப்ளேயில் இருக்கிற 3 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைடட்லாம் வந்துடும். ஸோ 3 டேபிள் இது கேன்சல் பண்ணால் நமக்கு 3ன்னு கிடச்சிரும். இப்போ a உடைய வேல்யூ என்ன கிடைக்குது, நமக்கு 3 அப்படின்னு கிடைச்சிது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ 1,b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூவாக இருக்கும், இது f of x வேல்யூவாக இருக்கும். எப்போவே ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் வேல்யூ, அது சப்ஸ்டிடியூட் பண்ணி வர வேல்யூ தான் இதுவாக இருக்கும். அதனால இது f of x. சரி, இப்போ இதே மாதிரி இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். f of xக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், b அப்படின்னு போட போகிறோம். 3 போட்டுக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே 1 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், -5 போட்டுக்கலாம். சரி, அப்போ b equal to 3 × 1 வந்து 3ன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா -5ன்னு வந்துடும். அப்போ b equal to இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிளை போட்டுக்கலாம். அப்போ b equal to -2 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கலாம், therefore a equal to 3, b equal to -2 அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.